welcome. I am Radha Vallappan from Coimbatore. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்டான குலோப் ஜாமுனை எப்படி பெர்ஃபெக்ட்டா செய்யறதுங்கற சீக்ரெட்டை சொல்றேன். இந்த மெத்தட்ல செஞ்சா ஜாமுன் விரிசல் விடாம உள்ளேயும் நல்லா வெந்து அழகா வரும். உருட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால நீங்க அடிக்கடி நினைச்சா குலோப் ஜாமுன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஜாமுனை செஞ்சு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா நினைச்ச போது எடுத்து மைக்ரோவேவ்ல 30 செகண்ட் ரீஹீட் பண்ணிட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட சேர்த்து டெசர்ட்டா சாப்பிடலாம். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒன் கப் பவுல் மிக்சிங் பவுல்ல அரை ஸ்பூன் நெய் போட்டு அப்படியே மெல்ட் பண்ணி நெய் கோட்டிங் பண்ணிக்கணும். செல்ஃப் ரைசிங் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா அதை அந்த பவுலில் போட்டு அப்படியே சேவ் பண்ணிக்கணும். Flour, self-raising maida flour, 1 cup. 2 cups of milk powder. மிக்ஸ் பண்ணிக்கணும். மில்க் பவுடர் வித் மைதா. 1 கப் செல்ஃப் ரைசிங் மைதா, 2 கப் மில்க் பவுடர். மிக்ஸ் well. Add 300 grams milk cream, fresh cream, little by little. Mix it well. Mix with your fingertips. பண்ணி 5 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கையில் லைட்டாக நெய்யை தடவிட்டு நம்ம விருப்பமான சைஸில் உருட்டி வச்சுக்கலாம். ஃப்ளாட்டான ஃப்ரைங் பேனில் ஃப்ளாட்டான பேனாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதில் ஆயில் ஊற்றி ரொம்ப காய வேண்டாம், மீடியமாக காஞ்சோன்னு அதில் போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துட்டு வச்சுக்கணும். எல்லாம் பேப்பர் போட்டு டிஷ்யூ பேப்பரில் ஆயில் வடிகிறதுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு 1 கிலோ சர்க்கரையும் சீனியும் 1200 ml 1200 ml வாட்டர் எடுத்து சுட வச்சுட்டு அதில் 1 கிலோ சீனியை போட்டு கரைஞ்ச பிறகு 10 நிமிஷம் கொதிக்க விடணும்.
கொதித்த பிறகு ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் ஃபுட் கலரு ஏதோ ஒரு ஆரஞ்சு கலர் ஏதாவது லைட்டு வேணும்னா விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் கலரு. கொஞ்சம் சாஃப்ரான் குங்குமப்பூ கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸு ஒரு 5-10 ட்ராப்ஸ் விடலாம். விட்டுட்டு அந்த ஜீராவுக்குள்ளே பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற குலோப் ஜாமுன்களை எல்லாம் மொத்தமாக ஒன்றா போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்தீங்கன்னா சுவையான குலோப் ஜாமுன் தயார். வச்சிருக்க இந்த உருண்டைகளை நம்ம ஜீராவுக்குள்ளே போட்ட பிறகு இது ஊறின பிறகு இந்த சைஸில் நமக்கு 50 உருண்டைகள் கிடைக்கும். நீங்கள் இதை விட பெருசாக உருட்டினா உருண்டைகள் அளவு கம்மியாகலாம், சின்னதாக உருட்டினா இதை விட அதிகமான உருண்டைகளும் கிடைக்கலாம். சுவையான குலோப் ஜாமுன் தயார். இப்போ நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி. நம்ம ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீமோடு இதை என்ஜாய் பண்ணலாம். அடுத்த ரெசிபி நல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.